ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு நமக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாள். என்னன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்னைக்கு ஐயா நாராயணசாமி அவதார நாள். இன்னைக்கு திருச்செந்தூரில் அவதரிச்ச நாள். அதுக்கு அமர்ந்து இருந்த இடம் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் சாமி தோப்பில் 5 வருஷம் தவிர இருந்தார். இது வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான நம்ம மாவட்டத்தில் கிராண்டாக நடக்கும். எல்லா ஊர்லேருந்து கேரளா, திருவனந்தபுரம், திருநெல்வேலி எல்லா மாவட்டத்துலேருந்து மக்கள் வருவாங்க. இப்போ நாங்கள் அங்கே தான் வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் ஸ்கூல் எல்லாம் விட்டுருவாங்க. சூப்பராக இருக்கும். என்னன்னா நம்ம ஐயா நம்ம மக்கள் அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்னன்னா தோல்ச்சியில் போடக்கூடாது, மீசை வச்சா வரி தலைப்பாக்கு நடிச்சு செருப்பு போட்ட வரைக்கும் மண்ணை திருவனந்தூர் மண்ணை வந்து கட்டளைட்டான். அப்போ மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தணும். அதனால் ஐயா அவதரிச்சு கடவுளை திருச்செந்தூரில் அவதரிச்சு 5 வருஷம் தவிர அந்த கல்வி சார்த்து தர்ம வாழ்வு படைக்க ஐயா வந்திருக்காரு. நம்ம எல்லா நாளும் நம்ம தருமங்க தான். நம்ம ஐயா வணங்க எந்த குறை எதுவுமே இருக்காது. நல்லபடியாக எல்லாம் சொல்லி பார்ப்போம். தெரியாதவங்க நம்ம கன்னியாகுமரி யார் வந்தீங்கன்னா நான் 5 கிலோமீட்டர் தான், கன்னியாகுமரிலேருந்து 5 கிலோமீட்டர் தான் வந்து நம்ம ஐயா வணங்கிட்டு சுவாமி தோப்பு அழகாக அற்புதமாக ஐயா இருக்காரு. நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். ஐயான்னு சொல்லி பாருங்க, நான் உடனே வந்திருப்பாரு. நினச்ச காரியங்கள் செழிப்பாக நடக்கும். இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்டில் காமிச்சேன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். நான் வெளியே போச்சு நிறைய வீடியோஸ்லாம் போடுறேன். பேக்கில் பாருங்கள், மக்கள்லாம் இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த கார் ஃபுல்லாக இருக்குங்க. மக்கள்லாம் பாருங்கள், எல்லாம் உட்காந்துருக்காங்க, எல்லாம் படிச்சிருக்காங்க, எல்லாம் இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க. நம்ம சைடில் பாருங்கள், செட்டு கட்டி ஜம்முன்னு வருவாங்க. நம்ம காரில் தான் வந்திருக்கோம். பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம காரில் வந்திருக்கோம். கிராண்டாக இருக்குங்க. தெரியாதுங்க இந்த பக்கம் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா நம்ம ஐயா பார்த்துருப்பாங்க. ஐயா எல்லா கருத்து நடத்திப்பார். எல்லா மக்களும் ஐயா பிள்ளை தான். பாருங்கள், நிறைய இருக்குங்க. காமிச்சாங்க. கோயிலில் போக முடியாது, கூட்டம் இருக்கும். அதனால் போக முடியாது. அடுத்த ஊர்வலம் வரும், பயங்கரமாக கூட்டம், செம்ம கூட்டம். ஊர் பக்கத்து ஊர்வலம் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இது ஒரு முக்கியமான நாள். என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு நாள். இந்த ஒரு நாள் நமக்காக நம்ம ஐயா வந்திருக்காரு. அந்த நாளை எப்படி மறக்க முடியும் சொல்லுங்கள்? கேரளாவிலிருந்து திருவனந்தபுரத்துலேருந்து வருவாங்க. திருவனந்தபுரத்தில் தான் மண்ணை அரசாண்டான். அங்கே தான் ஐயா களி அழிச்சு அங்கே மக்களை திரும்பி கொண்டு வந்து இங்கே சாமி தோப்பில் வந்து தவிர்த்து எல்லா மக்களும் ஒரு குடைக்கல வந்திருக்காரு ஐயா. ஐயா கடவுள் இல்லைன்னு யாருன்னு சொல்கிறாங்க. நான் அப்படிலாம் கிடையாது. ஐயா என்ன சொல்லியிருக்காரு? அவரவர் நினைப்புக்கு தக்கவாறு இந்த விளையாடும் சாமி நான் சொல்லியிருக்காரு. ஐயா சொல்லியிருக்காரு, நீ என்ன நினைக்கோ அதுவாக இருப்பேன். நீ கல்லுனா நான் கல்லாக இருப்பேன். உன் மனசுக்குள்ள நான் மனசுக்கு இருப்பேன். அவரவர் நினைப்புக்கு தக்க என்ன நினைக்கோ அதுவாக இருப்பேன் எனக்கு அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு. நம்ம உள்ள என்றைக்குமே நம்ம உள்ளத்தில் தான் இருக்காரு. அதனால் கடவுள் இல்லைன்னு யாரும் நினைக்க வேண்டாம். கடவுள் நம்ம கூடயே தான் இருக்காரு. அதனால் எல்லாரும் கடவுள் நல்லா வேண்டியங்க. நம்ம ஐயா பார்க்க வாங்க, ஜம்முன்னு இருக்கும்.